நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணி ரூமில் வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து மடித்து வச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு நைஸாக வந்துட்டு சண்முகம் அவங்க வர்றாங்க. என்னல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போது நிறுத்து, உங்ககிட்ட பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன உன் தங்கச்சிக்கு எப்படி இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கத்தானே வந்திருக்கேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அடிக்கடி வாமிட்டிங் வரும். அது இசைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வயிற்றை பெரட்டி வாமிட் எடுத்ததுனால வயிற்றில் இருக்க தசைகள்லாம் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அதனால தான் அவளுக்கு வந்துட்டு வயிறு வலிச்சிருக்கு. கர்ப்பம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வீக்கெல்லாம் இல்லை. நான் அவளை கூடயே இருந்து பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா? உன் தங்கச்சி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறேன். என்னல இது மூணாவது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, என் மேலே இன்னும் உனக்கு கோபம் குறையலையா? அதான் நீ இப்போ வந்துட்டு படிக்கிறதுக்கு வெளிநாடு போலையே, வந்துட்டையே, அப்படி இருந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? உங்கள் அப்பா என்ன நினச்சிட்டு இருக்கான் தெரியுமா? நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். நீயும் அதுக்கேற்ற மாதிரி இப்படிலாம் பண்ணுறையே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நான் யார் சொன்னா நான் வந்துட்டு வெளிநாடு போகிறத கேன்சல் பண்ணிட்டேன்னு? அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே போகிறதுக்கு எடுத்த உடனே எல்லாம் போயிட முடியாது. அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்குது. அதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். அதனால தான் சென்னையில் போய் இருந்து அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசித்துட்டு இருந்தேன். பட் இப்போ இங்கே இருந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கடுத்து அமெரிக்கா போய் படிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். கொஞ்ச நாள் இசைக்கு கூடயே இருந்து அவளை பார்த்துக்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். மற்றபடி என் மனசில் எந்த எண்ணமும் கிடையாது. உன் மனசுலேயே அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தயவுசெய்து அழிச்சிரு மிஸ்டர் சண்முகம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே பாருல, என் அப்பே முருகந்தால இதெல்லாம் வந்துட்டு திருவிளையாடலாம் விளையாடி இருக்கான் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள் பாரு, கண்டிப்பாக நான் வந்துட்டு அமெரிக்கா போகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அமெரிக்கா போவேன்னு தான் நிற்கிறேன் என்ன அப்படின்னு சொல்ல. ஆமாம், உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு, உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சி பார்க்காத. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு ஆமா சாமி போட்ட பரணியெல்லாம் என்றைக்கோ வந்துட்டு இல்லாமல் போயிட்டா. இப்போ இருக்கிறது புது பரணி. அதனால் மறுபடியும் உன் பேச்சை கேட்டு நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்காத. கண்டிப்பாக வந்துட்டு நான் படிக்க போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தள்ளி தான் போட்டிருக்கேனே தவிர போகாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. நீ இப்போ எப்படி வந்துட்டு இசைக்கு ஒன்றுன்னு ஓடி வந்தியோ அது மாதிரி கண்டிப்பாக ஒன்று அமெரிக்கா போய் படிக்க மாட்டேன். அதையும் வந்துட்டு முருகன் தள்ளி போட வைப்பான் பாரு அப்படின்னு சொல்ல. அதை நான் அங்கே போகிறத அவன் அப்போ முருகனே நினச்சாலும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் தயவுசெய்து போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மூடி வந்துட்டு இழுத்து போட்டு படுத்துக்கிறாங்க. பார்ப்போம்ல, அதையும் பார்த்துடலாம். இந்த குடும்பத்தை எங்களெல்லாம் விட்டு நீ எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். அவ்வளோ சீக்கிரம் உன்னை வந்துட்டு என்னை விட்டு பிரித்து அமுச்சு விட மாட்டேன். என் அம்மா அதுக்கு துணையாக இருப்பா, அந்த முருகனும் துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு போகிறாங்க. போகிறத வந்துட்டு லைட்டாக திரும்பி பார்த்துட்டு பரணி ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டு படுத்திருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு இசைக்கு முத்துப்பாண்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இசைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நமக்குன்னு அதுக்குள்ளே ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைய நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆமாம் மாமா, என்னாலே நம்பவே முடியல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அதுலேயும் முக்கியமாக பரணி வந்துட்டு திரும்பி வந்துட்டாள்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கடா அவள் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுவாளோ, அன்னை வருத்தப்பட்டுட்டே இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் இந்த குழந்தையால் பரணி வந்துட்டாள்ல அப்படின்னு சொல்ல. இங்கே அவள் இருக்க போகிற அந்த 2 மாதத்தில் முழுசாக அவளோட நம்ம மனசை மாற்றிடணும். அப்போ தான் வந்துட்டு சண்முகத்தோட சேர்ந்து வாழ்வா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் சரிதான், ஆனால் அவள் மனசு மாறினா தானே, அவள் தான் எல்லார் மேலேயும் கோவமாக இருக்காளே அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் மனசு மாற்றிடலாம். உனக்கு வந்துட்டு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்ல. எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம், அதான் நீங்கள் கூட இருக்கீங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்க, கிஃப்டெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் சொல்லு, நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல. இசைக்கு வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு முத்துப்பாண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி வந்துட்டு என்ன இது சொல்லுன்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே இருக்க, எதுனாலும் வேணும்னா சொல்லு, இனிமேல் வந்துட்டு நீ பார்த்து பத்திரமா இருக்கணும், குழந்தை பிறக்கிற வரைக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும், அதை தான் வந்துட்டு பரணி சொல்லியிருக்காள்ல அப்படின்னு சொல்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கே சிரிக்கிறாங்க. முத்துப்பாண்டி வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.